Hello guys, welcome back. Todayோட வீடியோல யாருக்குமே தெரியாத அமேசிங்கான இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம எல்லா ட்ரிக்ஸையும் பாருங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் நிஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது NisH கிங்டம். இன்ஸ்டாகிராம்ல மற்ற ஆப் மாதிரி நம்மளால யாரோட ப்ரொஃபைலுமே வியூ பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாதிரி ப்ரொஃபைல் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய ஆப் இருந்தாலும் அது எதுவுமே தேவையில்லாமல் நம்ம க்ரோம்லே பார்த்துக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி ப்ரொஃபைல் யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லிங்கை கொண்டு போய் க்ரோமில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 0 போட்டு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் யாரோட ப்ரொஃபைலை வியூ பண்ணுமோ அவங்களோட ப்ரொஃபைல் இப்படி கிளிக் பண்ணிங்கனாவே வியூ ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர், ஹெச்டி ப்ரொஃபைல் பிக்சர், ஃபுல் ஹெச்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெச்டியில் பார்த்துக்கலாம். ஃபுல் ஹெச்டி வேணும்னா நம்ம அதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோவை டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். செகண்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயோ. நம்ம இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே பயோ போட்டு வச்சுருப்போம். அந்த பயோவை எப்படி அட்ராக்டிவாக ஆக்கணும்னு சில பேருக்கு தெரியறதில்ல. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம பயோவை ஈஸியான வழியில் அட்ராக்டிவான ஃபாண்ட்டில் நம்ம பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் போங்க. போயிட்டதுக்கப்புறம் உங்களோட பயோ நீங்கள் என்ன பிடிச்சிருக்கீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. க்ரோம்குள்ளே போயிட்டு igfonts.io அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டேப் ஆர் பேஸ்ட் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டோட காப்பி இருக்கும். அது டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை காப்பி பண்ணி உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை நான் காப்பி பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இப்படி சிம்பிளாக நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டேக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிட்டு இங்கே இதை டெலிட் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணுற மூலியமாக நம்ம பயோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயோ முன்னாடி இருந்ததோட இப்போ தாறுமாறாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட இமேஜ் இல்லைனா ஒரு வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான ஆப்பும் தேவையில்லை. நம்ம க்ரோம்லே பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட இமேஜை சேவ் பண்ணுமோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டதுக்கப்புறம் க்ரோம்குள்ளே போயிட்டு insta.view.me அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்பிள்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் நவுன்னு கொடுங்க. இங்கே அந்த காப்பி பண்ண பேஸ்ட் இங்கே வரும். ஸோ இங்கே டவுன்லோட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் வீடியோ கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்னால் வீடியோ எடுத்து காட்ட முடியாது. வீடியோ நான் எடுத்து காட்டினேன்னா எனக்கு காப்பிரைட் விழுந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மள நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும் இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கா எடிட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சூப்பராக நிறைய ஃபோட்டோஸ் எடிட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்மளோட பிக்சரை ரொம்ப அட்ராக்டிவாக ஆக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எடிட்டில் போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட், ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோவை பக்காவாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம் டிக்டாக்கே இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்துட்டாங்க. இது உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். உங்கள் ஸ்டோரிக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லைவ், ஸ்டோரி, ரீல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் ஆடியோ வேணும்னா எந்த ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட் வேணுமோ அதையும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இங்கே போனீங்கன்னா இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் காட்டும். அதில் ஏதாச்சும் எஃபெக்ட் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டைமிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த செகண்ட்ஸ் வேணுமோ அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்கள் வீடியோவை நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி எடுத்து அப்லோட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் யாரையாச்சும் ஹைலைட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அவங்களோட ஃபோட்டோ இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோவில் ஜோக்கர் அப்படின்னு ஹைலைட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோக்கர்னு டைப் பண்ணி எனக்கு பிடிச்ச கலர் கொடுத்துப்பேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் இந்த ஜோக்கர் ஹைலைட் பண்ணணுன்னா இந்த ரைட்டிங் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஆரோன்னு ஒன்று இருக்கும். இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஸோ இப்போ நான் இதை வச்சு தான் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஹேரோ எதுக்குன்னா, நம்ம எப்படி கிடக்குனாலும் அந்த வந்து ஹேரோவாக மாறிடும். ஸோ இப்போ நான் இது வந்து ஜோக்கர்னு ஹைலைட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. தெரிஞ்சிருந்து தான் மன்னிச்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்காக தான் சொன்னேன். பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே கூலாக இருக்கும். அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே கூலான ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண முடியும். அது என்னதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்னோடய பென்சில் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். இதில் நான் பண்ணுற மூலியமாக இந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக வரும்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவில் எடுத்து பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த லைன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் மாறிடும். இப்போ எரேசர் எடுத்துக்கோங்க. எரேசர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்க்ரீனை. லைன் லோலே வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் இது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இப்படி நம்ம பண்ணுற மூலியமாக இந்த போஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் கொஞ்சம் கேவலமாக ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ இது இந்த மாதிரி பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். அடுத்ததான் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மீம் பேஜோ ஃபோட்டோகிராஃபி பேஜோ இல்லை ஏதாவது ஒரு பேஜ் வச்சுருந்தாலும் அந்த பேஜை எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த ட்ரிக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேஜோட டேக்ஸ் நீங்கள் போடணும். டேக்ஸ் நீங்கள் போட்டால் லைக்ஸ் நிறைய வரும். கண்டிப்பாக உங்களோட பேஜ் எது ஓரியன்டோ அது ஓரியன்டாக நீங்கள் டேக்ஸ் போடணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கிறது ஃபோட்டோகிராஃபி பேஜ். ஃபோட்டோகிராஃபி பேஜ்க்கு எப்படி டேக்ஸ் போடணும்னு இப்போ நான் சொல்லித்தரேன். ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோமில் இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக் அப்படின்னு கொடுங்க. இது அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஹேஷ்டேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா ஹேஷ்டேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுவும் செப்பரேட் கேட்டகரியில் அவங்க கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ்க்கு ஏறதுக்கு, லைக்ஸ் வர்றதுக்கு, நெக்ஸ்ட்டு ஃபுட் ஹேஷ்டேக், மியூசிக் ஹேஷ்டேக், ஹார்ட் ஹேஷ்டேக், இதில் உங்களுக்கு எந்த ஹேஷ்டேக் ஆப்டாக இருக்கோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ லைக்ஸுக்கான ஹேஷ்டேக் இது. ஸோ நான் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டில் நீங்கள் போட போகிறீங்களோ அந்த போஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த போஸ்ட்டில் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துருக்கலாம், சேவ் ஆகிடும். ஆனால் ஒரே ஒரு தப்பு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் 30 ஹேஷ்டேக் மேலே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 30 ஹேஷ்டேக் வரைக்கும் தான் உங்களால் போட முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஏறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பாப்புலர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் யூஸ் பண்ணணும். டேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி பேஜில் இன்னும் நிறைய பேஜ் பெரிய பெரியலாம் இருப்பாங்க. அதாவது 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 40K, 50K, 500K இந்த மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்ஸ்டா ஐடியை நீங்கள் உங்களோட போஸ்ட்டில் நீங்கள் டேக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் அண்ட் லைக்ஸ் அதிகமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் போடும்போது கண்டிப்பாக டேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டேக்னால் நான் ஹேஷ்டேக் சொல்லலை, இந்த மாதிரி மற்றவங்களோட ஐடியை உங்கள் போஸ்ட்டில் டேக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஜ் இன்னும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேஜை மற்றவங்களுக்கு நீங்கள் தெரிய வைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோகிராஃபி பேஜில் எக்ஸாம்பிள் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட ஃபோட்டோகிராஃபி பேஜ் தான் இருக்குது. இப்போ நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஜ் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேஜை நான் மற்றவங்களுக்கு பிரபலப்படுத்தணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் ஏதாவது ஒரு பாப்புலரான ஃபோட்டோகிராஃபி பேஜ்குள்ளே போயிட்டு அவங்க போடுற எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மற்றவங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி பேஜில் இருப்பாங்கன்னா அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபி லவர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க உங்கள் கமெண்ட்டை பார்க்கும்போது இதுவும் ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஜ் போல உங்கள் பேஜை கிளிக் பண்ணி பார்க்குற மூலிமா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ் அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ மூலமா சில இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எந்தெந்த ட்ரிக் உங்களுக்கு தெரியாது, எந்தெந்த ட்ரிக் உங்களுக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் NisH கிங்டமை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. டிங் டிங் டிங். இது போல் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம். டாடா பை பாய், டேக் கேர், தேங்க்யூ.